ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த பிபி நியூஸ். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி விடுதோம். அதில் நம்ம குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விட்டோம். இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்டை, கிராம்பு மற்றும் சீரகத்தை சேர்த்து நம்ம செய்து அப்படி லைட்டாக வதக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வதக்கிட்டு இருக்கோம். உள்ளே சூப்பராக போட்டாச்சு. அடுத்ததாக பச்சை மிளகாய் மட்டும் வெட்டி வச்சு பல்லாரி எடுத்து உள்ளே போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஏன்னா இந்த பொடி அந்த பச்சை மிளகாய் மற்றும் பல்லாரி, இந்த பல்லாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுவை தரக்கூடியது. ஆகவே இந்த பல்லாரி என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல முருவலாக கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா நீங்கள் வறுத்தெடுக்கணும். இதில் போட்டு நல்லா என்ன பண்ணணும், வறுத்தெடுக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்ல கார தண்ணியோட ஊற்றினாலும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்துதான் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இந்த பச்சை மிளகா இந்த வெங்காயத்தை வதக்கிறது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். அது சேர்த்து இப்போ நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்ச தக்காளி நமக்கு நல்லா சேர்த்துக்கிட்டோம். வெட்டி வச்ச தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம தயிர் சேர்த்து கொடுத்தோம். தயிர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெட்டியான வெண்ணெய் உள்ள தயிர், நல்ல சூப்பராக இருப்பாங்க. நல்ல சுத்தமான பாலில் இந்த தயிர் சேர்த்திங்க அப்படின்னா கூடமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கறிகள் நல்லா வெந்து அதனுடைய என்ன சொல்லணும், அதனுடைய கொழுப்பு தன்மை நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கிண்டி தான் நம்ம தயிர் சேர்த்த பிறகு இப்போ நல்லா கிண்டிகிட்டு இருக்கோம். பாருங்க நல்லா கொதிக்க விட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புதினா இலையை நம்ம சேர்க்கிறோம். மல்லி இலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி இலைகள் சேர்க்கிறோம். மல்லி புதினா இலை 2 நம்ம சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுற மல்லி இலையை சேர்த்துக்கிட்டோம் நம்ம. அதை நல்லா கிண்டிட்டு இருக்கோம். பாருங்க நல்லா அழகாக கிண்டியாச்சு. சூப்பராக நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக கிண்டியாச்சு. நல்லா கொதிக்கு பாருங்க. அதோடு கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலுமிச்சை சாறு ஒரு 1 அல்லது 2 ஸ்பூனை நம்ம சேர்த்து கொடுத்தோம். எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி கொடுத்தோம். நம்ம எல்லாமே மிக்சிங் பண்ண நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அதை நம்ம நல்லா கிண்டி கொடுத்தோம். இப்போ தேவையான அளவு மசாலாக்கள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, மிளகாய் பொடி, மசாலா, நாளையுமே நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. கரம் மசாலா, மட்டன் மசாலா, மிளகாய் பொடி மற்றும் மஞ்சள், இது 4மே நம்ம ஆட் பண்ணுறோம். இதுவுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கறி வந்து எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாக்கள் தான் உங்களுக்கு சுவையை கூட்டி கொடுக்கக்கூடியது. ஆகவே மசாலாக்களை சரியான அளவில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம மசாலாக்களை எல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். அடுத்ததாக நம்ம வாங்கி வெட்டி வச்ச மட்டன் பாருங்கள். மட்டன் எப்படி இருக்குன்னு அழகா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறாங்கன்னா அந்த மட்டன் அதில் சேர்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வதக்கணும்ல, அந்த இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், மட்டனை சேர்க்க போகிறோம். பாருங்கள் மட்டனை நம்ம சேர்த்துட்ருக்கோம் அதில். ஏன்னா மட்டன் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக கழுவி நீட்டாக வச்சுருக்கோம். அது நல்ல சூப்பராக இருக்குது. மட்டன் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்து போட்டால் கூட இது நல்லா வெந்துடும். அதுவுமே உங்களுக்கு நல்லது தான். இல்லை நீங்கள் தனியாக போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. மட்டனை நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து போட்டால் கூட அது உங்களுக்கு நல்ல வெந்து அழகான டேஸ்ட்டை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அழகாக கிண்டியாச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக பக்குவமாக வெந்துட்டு வருதுன்னு. சூப்பராக அழகாக பக்குவமாக வெந்துட்டு வருது இந்த மட்டன்.
அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னா நம்ம இந்த அரிசி கலந்த தண்ணின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி அரிசி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம், அதோட தண்ணி நம்ம அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இன்னும் வச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். தேவையான அளவு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் நம்ம என்ன பண்ணோம், உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பிரியாணி அரிசி கடையில் கிடைக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி ரைஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. பிரியாணி அரிசி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி அரிசி இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பிரியாணி அரிசி வந்து நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம், குக்கரில் நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி, நாங்கள் 1 கிலோ கறிக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அரிசி வீதம் எடுத்துக்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுமே கொஞ்சம் நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா குளிர்ச்சியானது, நல்லா டேஸ்ட்டும் கூட்டி கொடுக்கும். ஆகவே தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு, நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விசில் வைக்க போகிறோங்க. ஏன்னா மட்டன் நல்லா வேகணும் பார்த்தீங்களா, நல்லா வெந்தால் தான் அது பீஸ் அப்படி நைஸாக வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வெந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆகவே குறைஞ்சது ஒரு 10 விசிலுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். 10 to 12 விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், விசில் அடிக்கிறத பாருங்கள். நான் குறைஞ்ச ஒரு 10 to 12 விசில் வச்சுட்டோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு விசில் காமிச்சோம். இப்போ நம்ம அந்த ஆவியெலாம் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பர்! பிரியாணியை பாருங்கள் என்ன அழகாக ரெடியாக இருக்குன்னு பார்க்கும்போதே நாவில் எச்சில் வருதே, டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, உண்மையிலே சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த பிரியாணி நம்ம கொட்டியாச்சு. வாவ், பார்க்கையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருக்குது. அதோட லெக் பீசஸ்லாம் அந்த பீசஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள், ஒவ்வொரு துண்டுகளையும் நீங்கள் பாருங்கள். இதற்கு நம்ம வந்து தேவையான இது தயிர் பச்சிட்டு நம்ம வச்சாச்சு. தயிர் பச்சிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கத்திரிக்காய் ரைத்தை கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லாயிருக்கும். தொடர்ந்து நம்ம